ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. நேர்மையான திருடர்கள். ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய உபதேச கதை. ஒரு முறை திருடர்களின் கும்பல் ஒன்று நகைகளை கொள்ளையடித்த பின்னர் அதனை பங்கிடுவதற்காக ஒன்று கூடினர். அந்த திருடர்களின் தலைவர் கூறுகிறார், மூட்டையில் உள்ள நகைகள் அனைத்தையும் வெளியில் எடு. அதற்கு ஒரு திருடன், சரி தலைவா என்று கூறி வெளியில் எடுக்க முயற்சிக்கிறார். அப்போது தலைவர் கூறுகிறார், நமது கூட்டாளிகள் அனைவரையும் இங்கே வரச் சொல். தலைவன் கூறியது போல அந்த திருடனும் செய்தான். திருடர்களின் கும்பல் அங்கு கூடியது. அப்போது தலைவர் கூறுகிறார், நாம் கொள்ளையடித்த எல்லாவற்றையும் நேர்மையாகவும் தர்மமாகவும் பகிர்ந்து கொள்வோம். இக்கதையின் கருத்து: முதலாவதாக, திருட்டில் நேர்மையை பற்றி பேச முடியுமா? மற்றவர்களின் சொத்தை திருடாமல் இருப்பதுதான் நேர்மை. எந்த பொருள் யாருக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்து செயல்படுவதே நேர்மை. அதுபோலவே அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் பெற்றுள்ள பொருட்கள் யாவும் கடவுளுக்கே சொந்தமானவை. அதை அவருக்கு அர்ப்பணிக்காமல் நாமே பங்கிட்டு கொள்ள நினைத்தால் அது திருட்டை நேர்மையாக பங்கிடுவதை போன்றதாகும். இரண்டாவது, திருடர்கள் என்றாலே நேர்மையற்றவர்கள். அப்படி இருக்க அவர்கள் நேர்மையை பற்றி பேசுவதில் என்ன அர்த்தம் உள்ளது? திருடர்களுக்கும் நேர்மைக்கும் சம்பந்தமே இல்லை. அதுபோலவே விஞ்ஞானிகளுக்கும் பரம்பொருளுக்கும் சம்பந்தமே இல்லை. பரம்பொருளை நிரூபிப்பதற்கான திறன் விஞ்ஞானத்தில் கிடையாது. விஞ்ஞானம் மிகச் சிறியது. விஞ்ஞானத்தால் பௌதிக உலகத்தையே முறையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்க பரம்பொருளை எவ்வாறு அறிய முடியும்? எனவே விஞ்ஞானத்தினால் பரம்பொருளை உணர முடியாது. பெரிய கடலினை ஒரு டம்ளரில் அடைக்க முடியுமா? முடியாதல்லவா? அதுபோலவே மனிதனால் உருவாக்கப்பட்ட கருவிகளையும் கொள்கைகளையும் கொண்டு விஞ்ஞானத்தினால் ஜடத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை எவ்வாறு நிரூபிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.